டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு முக்கியமான வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற கண்டென்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, உங்களுடைய ட்ரீம் காரை செலக்ட் பண்ணுறதுல உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்கா, ஒரே குழப்பமாக இருக்கா? அப்போ நான் சொல்கிற இந்த 10 வகையான செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை ட்ரீம் காரை செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பையிங் யுவர் ட்ரீம் கார்? அதாவது உங்கள் கனவு காரை வாங்குவதுடைய நோக்கம் என்ன? கோ டு ஒர்க். நான் வந்து டெய்லி ஆஃபீஸ்க்கு நான் காரை யூஸ் பண்ணி நான் வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு நான் ரீச் பண்ண போகிறேன். அதனுடைய பர்பஸ்க்காக நான் காரை வந்து வாங்கலான்னு நான் நினச்சிருக்கேன். நெக்ஸ்ட், கோ டு பிஸ்னஸ். நான் வந்து ஒரு சொந்தமாக ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். நான் போய் நிறைய கிளைண்ட்ஸை போய் மீட் பண்ணணும், சப்ளைஸ் வெண்டார்ஸ் மீட் பண்ணணும். அந்த பர்பஸ்க்காக எனக்கு வேணும். இல்லை நான் வந்து ஒரு கேப் ரன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வாங்குறேன். நெக்ஸ்ட்டு, இல்லை நான் வந்து என்னுடைய ஃபோட்டோஸு வீடியோஸு நான் அந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு யூடியூப்லாம் வந்து நான் சும்மா போட்டுட்டு நான் ஷோ ஆஃப் பண்ண போகிறேன். என்னுடைய நெய்பர்ஸ்க்கு சொந்தக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து காமிக்கணும், நான் ஒரு பந்தாவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் அந்த கார் வாங்கலாம்னு நினச்சிருக்கேன். ஒரு சொசைட்டியில் எனக்கு வந்து ஒரு நல்ல இமேஜ் வரணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட்டு, இல்லைங்க நான் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறேங்க, ஆனால் என்னுடைய நேட்டிவ் வந்து மதுரையோ இல்லை திருநெல்வேலியில் இருக்குங்க. நான் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் என்னுடைய ஃபேமிலியை அழைச்சிட்டு நான் போயிட்டு வரணும், தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி இல்லை சில விசேஷங்களுக்கு. ஆனால் ட்ரெயின் புக் பண்ணி போகிறது இல்லை பஸ்ஸில் போகிறதுன்றது எனக்கு ரொம்பவே இப்போ சேலஞ்சிங்காக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு ஓன் கார் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் ப்ரைவேட்டாக நான் வந்து எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷங்களை பேசிக்கிட்டு நல்லா ஜாலியான மியூசிக் கேட்டுக்கிட்டு நான் போகணும்னு நினைக்கிறேங்க. அதுக்காக தான் நான் கார் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, வேர் இஸ் யுவர் டிரைவிங் ஏரியா? நீங்கள் எந்த ஏரியாவில் டிரைவ் பண்ண போகிறீங்கன்றத டிசைட் பண்ணிக்கோங்க. அதாவது நான் ஒரு சிட்டி யூஸ்க்காக வாங்க போகிறேன், இல்லை வில்லேஜில் நான் நிறைய வந்து ட்ராவல் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நான் ஹைவேல தான் ஓட்ட போகிறேன் என்னுடைய காரை வந்து மேக்ஸிமம். இல்லைங்க எனக்கு வந்து வீடே வந்து ஏற்காடு இல்லை கொடைக்கானல் இந்த மாதிரி தாங்க இருக்குது, ஸோ நான் ஹில்ஸில் தாங்க நிறையா ஓட்டுவேன். அப்படி இல்லையா, நெக்ஸ்ட் நான் சிட்டி ஹைவே ரெண்டையும் சேர்ந்து ஒரு 50-50% ஓட்டுவேங்க. இப்போ நான் வந்து சென்னை அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்கேங்க, ஆனால் நான் நேட்டிவ் வந்து மதுரையில் வந்து நான் ரீச் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு சிட்டிக்கு போகிறதுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும், ஹைவே யூஸ் பண்ணுறதுக்கு தான் எனக்கு வந்து நிறையா தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கணும். அப்படியா? 3வது பாயிண்ட்டு, ஹவு மெனி மெம்பர்ஸ் வில் பி ட்ராவலிங் வித் யூ? உங்களுடன் எத்தனை உறுப்பினர்கள் வந்து பயணிக்க போகிறாங்க? அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒரு கார் வந்து டிசைட் பண்ண முடியும். அதாவது என் கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து 5 சீட்டர் காரை வந்து சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு அவங்க கூட ப்ளஸ் அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா நீங்கள் 7 சீட்டர் காரை சூஸ் பண்ணலாம். அடுத்தபடியாக 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, விச் கேட்டகரி ஆஃப் வெஹிக்கிள் டு யூ நீட்? உங்களுக்கு எந்த வகையான வெஹிக்கிள் தேவை? அதாவது ஒரு குட்டியான ஃபேமிலி இருக்கேன் அப்படின்னா எனக்கு பட்ஜெட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து ஒரு மைக்ரோ கார் போதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மாருதி ஆல்டோவில் 800 இல்லை K10 அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க, இல்லைங்க கொஞ்சம் எனக்கு பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்கணும், கொஞ்சம் நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்கணும், ஓரளவுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஹேட்ச்பேக் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ ஹேட்ச்பேக் போகலாம். இல்லை செடான், எனக்கு வந்து மோஸ்ட்லி நான் ரொம்ப லாங் ட்ரிப்பு போவேன், நிறைய லக்கேஜஸ் எடுத்து வருவேன், நிறைய மளிகை ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வருவேன், அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு செடான் சூஸ் பண்ணலாம். இல்லைங்க எனக்கு கார் வந்து நீட்டாக ஒரு அந்தஸ்து பக்காவாக இருக்கணும், நல்ல ஒரு லக்ஸரியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஹோண்டா சிட்டி இல்லை வெர்னா இந்த மாதிரி ஒரு செடானை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லைங்க இதெல்லாம் வேணாங்க, இன்னைக்கு ட்ரெண்டு வந்து எனக்கு எஸ்யூவி தாங்க போகுது, நல்லா எனக்கு வயசானவங்கெல்லாம் உள்ள இங்கிரஸ் எக்ரஸ் நல்லா இருக்கணுங்க, பார்க்கறதுக்கு ஒரு நல்ல விசிபிலிட்டி வரணுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மினி எஸ்யூவி போடலாம். இல்லை அதுவும் எனக்கு பத்தலை, எனக்கு பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் வேணும், ஆனால் வண்டி வந்து நல்ல பவர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கணும், நல்லா கட்டடிப்பேன் அப்படின்னா
நீங்கள் வந்து ஒரு சப் 4 மீட்டர் எஸ்யூவி போகலாம். இல்லைங்க, எனக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் தாங்க. நான் ஃபேமிலியோட தாங்க நான் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் எம்பிவி சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் இன்னும் பணம் அதிகமாகவே இருக்குது, நல்ல ஒரு கேஷ் ரிச்சாக இருக்கேன், நல்ல எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லக்ஸுரியாக ஒரு எம்பிவி சூஸ் பண்ணலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 5வது பாயிண்ட்டு, வாட் இஸ் யுவர் கார் பட்ஜெட்? ஸோ ஃபஸ்ட் 4 பாயிண்டில் உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரு எங்கே ட்ரைவ் பண்ண போகிறீங்கன்ற ஒரு கிளாரிட்டி வந்து வந்துருச்சு. 5வது பாயிண்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய பட்ஜெட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணாமல் ஏதோ ஒரு காரை நீங்கள் கண்மூடித்தனமாக டிசைட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தென் ஃபைனலாக உங்களுக்கு வந்து அது ஒரு ஃபினான்ஷியல் ட்ரபிளை கொடுத்துரும். அதனால் உங்களுடைய பட்ஜெட் என்ன அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணி ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணி வச்சுக்கணும். 6வது பாயிண்ட், வாட் இஸ் யுவர் ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டி? அதாவது உங்களுடைய நிதி திறன் என்ன? உங்ககிட்ட கேஷ் இருக்குது, நான் அந்த கேஷை வச்சு தான் நான் அந்த கார் வந்து வாங்க போகிறேன் அப்படின்றது நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன்னா எஸ், தட்ஸ் அ குட் சாய்ஸ். இல்லைங்க, என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் இல்லை, அதனால் நான் வந்து பேங்க்கில் அப்ரோச் பண்ணி நான் வந்து லோன் வாங்கி தான் இந்த காரை வாங்க போகிறேன். இந்த காருன்றது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லைபிலிட்டி தான், இது அசெட் கிடையாது. அதனால் நீங்கள் உங்களுடைய ஃபினான்சியல் கேப்பபிலிட்டியை அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. 7வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இஃப் லோன் மீன்ஸ் ஹவு மச் இஸ் யுவர் டவுன் பேமெண்ட்? கடன் தான் வாங்க போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய முன்பணம் எவ்வளோ நீங்கள் பண்ண போகிறீங்க? இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சார்ட் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நான் ஒரு காரை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அது என்னவா இருக்கலாம்? ஹேட்ச்பேக்காக இருக்கலாம், எஸ்யூவியாக இருக்கலாம், சப் 4 மீட்டர் எஸ்யூவியாக இருக்கலாம், இல்லை செடானாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா. அது வண்டியோட ப்ரைஸ் வந்து 10 லட்ச ரூபா. ஓகே. 2வது, அதனால் 20% ஆகுது உங்களுடைய டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதாவது 10ல் 20% அப்படின்னா 2 லட்ச ரூபா. 2 லட்ச ரூபா வந்து உங்களுடைய டவுன் பேமெண்ட்டாக இருக்கணும். மீதி 8 லட்ச ரூபா. 8 லட்ச ரூபாவுக்கு வந்து நான் லோன் போகிறேன். மோஸ்ட்லி லோன் போகும்போது நல்ல ஒரு கவர்மெண்ட் நேஷனலைஸ்ட் பேங்க்கை அப்ரோச் பண்ணி போகிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். ப்ரைவேட் பேங்க்கில் போனீங்க அப்படின்னா அவங்க பார்சல் பேமெண்ட் கட்டுறதுக்குலாம் வந்து 1 இயருக்கு அப்புறம் தான் கட்டணும், ப்ரீ க்ளோஸ் பண்ண முடியாது, இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் பேங்க்கில் அந்த மாதிரி இல்லாமல் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐலாம் அந்த மாதிரி எதுவும் இல்லை. நீங்கள் 100 ரூபா உங்கள் கையில் இருந்தால் கூட நீங்கள் பார்சல் பேமெண்ட் கட்டலாம். சரிங்க. அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? நீங்கள் லோன் போக போகிறீங்கன்னா என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு யார் பெஸ்ட்டாக கொடுக்குறான்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோன் பீரியட் வந்து 4 இயர்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே சில பேர் 7 வருஷம்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரிலாம் தப்பாக தயவு செஞ்சு முடிவெடுக்காதீங்க. அது தேவையில்லாமல் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை சாப்பிட்ரும். ஸோ இப்போ இந்த 8 லட்ச ரூபா நான் லோன் வாங்கினேன் அப்படின்னா என்னுடைய இன்ட்ரெஸ்ட் 8.5% அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணிவிட்டு டென்யூர் வந்து ஒரு 4 இயர்ஸ் நான் வந்து எடுத்துட்டேன். மாத இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 19,851 rupees வருது. 19,851 ரூபா உங்கள் பாக்கெட்லேருந்து இது வந்து வெளியே போகுது. இது நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. இது போக காருக்கான ஃபியூவல் இருக்குது. மாதம் எவ்வளோ ஃபியூவல் பண்ண போகிறீங்க, எவ்வளோ ட்ராவல் பண்ண போகிறீங்கன்றதை பேஸ் பண்ணி அந்த ஃபியூவல் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 3,000 to 5,000 வந்துடும். இது போக நீங்கள் மெயின்டெனன்ஸ், அதாவது காரை வந்து சர்வீஸ்க்கு நீங்கள் கொடுப்பீங்க, அதுக்கு ஒரு 5,000 to 7,000 வந்துடும். இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் அனலைஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் மாத சம்பளமாக வாங்குறவராக இருந்தால் உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் நிறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெண்ட் வீட்டில் இருந்தீங்கன்னா அதுக்கான ரெண்ட்டு கொடுக்கணும், அப்புறம் இபி பே பண்ணுவீங்க, உங்களுடைய க்ராசரிஸு, அப்புறம் பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஸ்கூல் ஃபீஸு, அப்புறம் வெளியில் போவீங்க ஹோட்டலு, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த இஎம்ஐயும் நீங்கள் கட்ட முடியுமான்றதை டிசைட் பண்ணிவிட்டு அது போக ஃபியூவல் நீங்கள் போடணும். இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் நீங்கள் லோன் போகலான்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் மட்டுமே நீங்கள்
1,52,853 ரூபா நீங்கள் பே பண்ணுறீங்க இந்த 8 லட்சம் ரூபா லோன் எடுக்கும்போது. ஸோ அதை உங்கள் கருத்தில் கொண்டுக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 8வது பாயிண்ட்டு, ஹாவ் யூ சூசன் தி கார் பிராண்ட்? நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கார் பிராண்டை தேர்வு செஞ்சிட்டிங்களா? ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். சில பேர் வந்து சேஃப்டிக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டாட்டா இல்லை ஃபோக்ஸ்வேகன் இந்த மாதிரி போவாங்க. சில பேர் வந்து நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹூண்டாய் கியாவுக்கு போவாங்க. சில பேர் எனக்கு மைலேஜ் மட்டும் நல்லா இருக்கணும், நல்ல சர்வீஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாருதி பக்கம் போவாங்க. இல்லை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எனக்கு கார் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 7 சீட்டராக இருக்கணும் அப்படின்னா ரெனோ நிசான் பக்கம் போவாங்க. ஓரளவுக்கு நல்ல ரிலையபிலிட்டி இருக்கணும், என்ஜின்ஸு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணணும், லாங் லைஃப் வரணும் அப்படின்றவங்க டொயோட்டா ஆர் ஹோண்டாவை சூஸ் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு லக்ஸுரியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கோடா, எம்ஜி இந்த மாதிரி காரை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ 9வது பாயிண்ட் அப்படின்னா, ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் டெஸ்ட் ட்ரைவ் ஆஃப் ஆல் த கார்ஸ் விச் யூ ஹவ் சூசன்? நீங்கள் தேர்ந்தெடுத்த, நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஒரு கேட்டகரி ஆஃப் வெஹிக்கல்ஸ் நிறைய பிராண்ட்ஸில், அது எல்லாத்தையும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் உங்களுடைய ஆப்ஷன்ஸ் வந்து 3க்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆப்ஷன்ஸை எடுத்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பேர்டன் கிரியேட் ஆகும், ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும், கன்ஃபியூஷன்ஸ் நிறையா வரும், முடிவு எடுக்க முடியாது. அதனால் நீங்கள் எந்த கார் நீங்கள் எடுக்கணும், ஒரு பிராண்டில் எடுக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபேமிலியை அழைச்சிட்டு போய் அந்த டெஸ்ட் ட்ரைவை வந்து ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ட்ரைவ் பண்ணி அவங்களுக்குள்ளே உட்கார வச்சு கம்ஃபோர்ட் எப்படி இருக்குது, உங்கள் டிரைவபிலிட்டி எப்படி இருக்குது, ஸ்டீரிங் எப்படி இருக்குது, கிளச் கியர்லாம் எப்படி இருக்குது, ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து அந்த டெஸ்ட் ட்ரைவில் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு டேட்டாவை கலெக்ட் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்குங்க. ஸோ இந்த பாயிண்ட்டு தான் வந்து உங்கள் காரை வந்து சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம், 9th பாயிண்ட். ஸோ இந்த 3 கார் ஓட்டிட்டிங்கன்னா மோஸ்ட்லி அந்த 3 காரையுமே ஒரே நாள்லேயே ஓட்டிடுங்க. அடுத்தடுத்த நாள் ஓட்டினீங்க அப்படின்னா ஒரு காருக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்றதை உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரே நாள் எல்லா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த டிஃப்ரென்சஸ் வந்து தெரியும், ஃபீல் பண்ண முடியும். கடைசியாக நம்ம பார்க்க வேண்டிய 10வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஹாவ் யூ ரிசீவ் தி காம்படிட்டிவ் கோட் டு சூஸ் யுவர் கார்? அதாவது உங்கள் காரை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய காம்படிஷன் கோட் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். அதாவது ஒரு 2-3 டீலராவது நீங்கள் மினிமம் வந்து கோட் வந்து வாங்கி அதை கம்பேர் பண்ணி அதில் எது பெஸ்ட் கோட்டுன்றதை நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஏதாவது நெகோஷியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவை காண்டாக்ட் பண்ணி நேர்லேயோ இல்லை ஃபோன்லேயோ நீங்கள் உட்காந்து பேசி உங்களுடைய லிமிட் பட்ஜெட்குள்ளே எப்படி கொண்டு வர முடியுன்றதை நீங்கள் வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்கான்றதை ஃபைன் பண்ணி அவங்ககிட்ட இருந்து நீங்கள் பெஸ்ட் ப்ரைஸுக்கு ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு வகையான செக்லிஸ்ட். நீங்கள் இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் அப்ரோச்சோடு நீங்கள் ஒரு காரை வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேர்டன்ஸ் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்காது. சில பேர் இதெல்லாம் தெரியாமல் காரை வாங்கிட்டு அப்புறம் ஏன்டா அதை சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த காரை ரீசேல் பண்ணிடுறாங்க. ரீசேல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க காரோட வேல்யூ வந்து குறைஞ்சு போயிடும். அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன அந்த 10 லிஸ்ட்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.